ஒரு பச்சை பசேல் நிறமான பண்ணையில் ஒரு மிகவும் சிறப்பு வாய்ந்த சேவல் வாழ்ந்து வந்தான். அவன் பெயர் பென். ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கும் முன்பே பென் மரவேலியின் மேல் பாய்ந்து தனது சிறகுகளை அசைத்து சத்தமாக கூவி எல்லாரையும் எழுப்புவான். வாத்துகள் விழித்துக் கொள்வார்கள், மாடுகள் எழுந்து நிற்பார்கள், பன்றிகள் சேற்றிலிருந்து உருண்டு எழுந்துவிடும், குதிரை தனது நீண்ட கால்களை நீட்டி வைக்கும், தூக்கமாக இருந்த பூனையும் ஒரு கண்ணை மெதுவாக திறக்கும். ஆனால் ஒரு ரகசியம் இருந்தது. பென்னுக்கு அதிகாலையில் எழுந்திருப்பது பிடிக்கவில்லை. ஒரு இரவு அவன் ஆவலாக ஆவி எடுத்தான். நான் மிகவும் களைப்பாக இருக்கிறேன், ஏன் நான் மட்டும் எல்லாரையும் எழுப்ப வேண்டும்? நானும் கொஞ்சம் தூங்க வேண்டும் என்றான். அதனால் பென் உதவி கேட்க முடிவு செய்தான். முதலில் அவன் வாத்திடம் சென்று, அன்புள்ள வாத்தே, நாளை காலை நீ எல்லாரையும் எழுப்ப முடியுமா? நான் ஓய்வு எடுக்க வேண்டும் என்றான். வாத்து தனது சிறகுகளை அசைத்து, ஐயோ பென், என் குரல் குவாக் குவாக் தான், அது மிகவும் மெதுவானது, யாரும் கேட்க மாட்டார்கள் என்றது. பென் கவலையுடன் தலையாட்டினான். பிறகு அவன் மாடுகளிடம் சென்றான். மாடுகளே, நாளை காலை நீங்கள் உதவ முடியுமா? மாடுகள் பதிலளித்தன. மூ, முடியாது பென், எங்களுக்கு பாலை கறக்க தயாராக வேண்டும். பென் அங்கிருந்து மெதுவாக நடந்து சென்றான். அடுத்து அவன் பூனைக்கு சென்றான். பூனை உடலை நீட்டியது. இல்லை, காளைகள் தூங்குவதற்காகத்தான் என்றது. பிறகு அவன் பன்றிகளிடம் சென்றான். பன்றிகள் மூச்சுவிடி, ஒய்ங்க் ஒய்ங்க், அது எங்களுடைய வேலையில்லை என்றன. பாவம் பென், யாரும் அவனுக்கு உதவப் போவதில்லை. அப்போது அவன் விவசாயியின் வீட்டுக்குள் ஏதோ ஒன்றைக் கண்டான். டிக் டிக் டிக். அது ஒரு அலாரம் கடிகாரம். பென்னின் கண்கள் பெரிதானது. எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது என்றான். மிக கவனமாக அவன் அந்த அலாரம் கடிகாரத்தை களஞ்சியத்துக்கு கொண்டு வந்தான். அதிகாலை நேரத்துக்கு அமைத்தான். மறுநாள் பென் படுக்கையிலேயே இருந்தான். வானம் மெதுவாக இளஞ்சிவப்பு நிறமாக மாறத் தொடங்கியது. அப்பொழுது ரீங் ரீங் ரீங், அந்த பெரிய சத்தம் முழு பண்ணையையும் நிரப்பியது. வாத்துகள் பாய்ந்தன, பன்றிகள் உருண்டன, மாடுகள் கண்களை சிமிட்டின, குதிரை கத்தினது, பூனை வைக்கோல் மேட்டிலிருந்து கீழே விழுந்தது. எல்லாரும் விழித்துக் கொண்டார்கள். அப்போ பென், அவன் மகிழ்ச்சியாக உடலை நீட்டியது, காலை வணக்கம் என்றான். அந்த நாளிலிருந்து அலாரம் கடிகாரம் தினமும் பண்ணையை எழுப்பியது. பென்னும் தனது குரலில் கூவினான். இந்தக் கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், பிரச்சனை வந்தால் கவலைப்பட வேண்டாம், சிந்தித்தால் நல்ல தீர்வு கிடைக்கும்.